நிதின், டேய் நிதின், காது கேக்குதா இல்லையா? கேக்குது கேக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கற? சும்மா இந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏன்டா எக்ஸாம்ஸ் இல்லையா? எக்ஸாம் தானே, நெக்ஸ்ட் ஸ்டடி ஹாலிடேஸ் பாப்பா. உன் பொண்டாட்டி காலையில இருந்து படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கற. அவ தொல்லை தாங்க முடியல. இப்ப ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். புடிங்கிருப்ப போட, போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. ஓகே ஓகே. என்ன சொல்லுது லவ் பேர்ட்ஸா? போடா நாயே, போய் படிங்குது. எங்கடா ஒன்னு கம்மி, ஒன்னு போயிடுச்சு. செத்துருச்சு. எப்போ தெரியாதா? இல்லையே, சொல்லவே இல்லை நீங்க. இதெல்லாம் இது மூணு கொண்டுருச்சு. சரி, எங்க உங்க அப்பா எங்க? அது படுத்துட்டு இருக்குது என்ன வெளியே. ஏன் படுக்காது இத்தனை நேரத்துக்கு? ஏன் தெரியல, காய்ச்சல்னு சொல்லிச்சு, படுத்துட்டு இருக்குது. காய்ச்சலா? ஏய் அம்மா விளையாண்டு இருக்காது, அதுக்கு எது காய்ச்சல்? அது எப்ப காய்ச்சல்ல படுத்துருக்குது? காய்ச்சல் இருக்கிற தெரியாது, அப்படிதான் சொல்லிச்சு எனக்கு. காய்ச்சல்னு படுத்துட்டு இருக்குதா? எங்க வா பாக்கலாம். எங்க ரூம்? எப்ப வந்துச்சு? நீங்க ஆபீஸ் போயிருந்தீங்களா, அப்ப வந்துச்சு. எங்க போ பாக்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு. வா. ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரா. நான் உங்கள் நிதின் ராஜ். இருடா நானும் சொல்றேன். ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரா. நான் உங்கள் ஜான்விராஜ். வெல்கம் டு நித்து ஜானு சேனல். அப்பதா ஏன் காது கேக்குதே இல்ல இதுக்கு? அப்பதா கூப்பிட்டாக்கா ஒரு வாட்டி கூப்பிட்டா காது கேட்காதா உனக்கு? காய்ச்சல் அப்போ என்னன்னு தெரியல. காய்ச்சல் அடிக்குதா? இரு. ஏண்டா என்னப்போ தெரியல, எனக்கு சுடுது. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். காய்ச்சல் அடிக்குதா? கொஞ்சம் பா. ரொம்ப இருக்குதா? என்ன ஏது? இல்ல, மீடியம். தெர்மோமீட்டர் இங்க இருந்துச்சுல, பாரு எங்க இருக்குது தெர்மோமீட்டர். டான்ஸ் ஆடாத, ஏதாவது சொல்றாங்க, டக்குன்னு ஏதாவது எடு. சரி, பட்டுன்னு எடுத்து வை. போ, திரும்பி டான்ஸ் ஆடிட்டு இருக்காதன்ற. என்ன பது? தெர்மோமீட்டர். இது கூட தெரியல. போதுண்டா, எடுறா. அங்க குடிங்க. ஓ, காய்ச்சல் இருக்குது. சரி போ, நானே டிரைவருக்கு சொல்றேன். அப்பதான் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு என்னன்னு போய் பாத்துட்டு வாங்க. போலாமா? எந்திரிங்க போயிட்டு வாங்க சீக்கிரம். போலாமா? காய்ச்சல் ஹாஸ்பிட்டல் தான் போவீங்க, ஹோட்டலுக்கு போவோம். வா. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட. நான் தான் கை பிடிச்சுக்கோ. பிடிச்சிட்டு இருக்கிற இல்லையா? கண் தெரியலையா? இவ்வளோ வசையா நடக்காது, உந்துருவேன். வந்துட்டானா? வா வா வா, மெதுவா வா. மெதுவா. கரும் பிடிச்சிட்டு வர இரு. ஏண்டா என்ன சொன்னாங்க அப்போ? இல்ல பாப்பா, அதான் சொன்னாங்க காய்ச்சல், வைரல் ஃபீவர் தான். ஏன் இந்த டைம்ல வைரல் ஃபீவராமா? யாருக்கு தெரியும். என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, இங்க பக்கத்துல ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குதம்மா, அதுல போய் தின்னாக்கா சீக்கிரமா சரியாயிரும்னு சொன்னாங்க. அது அந்த இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிற? நீ என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல? நீ டாக்டர் வீட்ல திங்கிறத விட ரெஸ்டாரண்ட்ல போய் தின்னாக்கா சரியா. அது யாரா டாக்டர்? அது ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டா காய்ச்சல் சரியாகும்னு சொன்னாங்களா? அப்படின்னு சொன்னாங்க. கேளுங்க, அப்பதாவ அப்படிதான் சொன்னாங்களா? ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. டாக்டர் அப்படிதான் சொன்னாங்க. அங்க போய் சாப்பிட்டு சரியாயிருந்தாங்க. போலாமா?
அது யாரா டாக்டர் இது ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டா காய்ச்சல் சரியாகும்னு சொன்னது? அதான் அது அப்படிதான் என்னமோ புதுசா வந்திருக்குதமா கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம சயின்டிஸ்ட் சொன்னாங்க. சரி சரி. டாக்டர் எந்த ரெஸ்டாரண்ட் அம்மா? ரெசார்ட் பேர் சொன்னாங்க. அது டைகர் ஆரோன்னு. ஓஹோ, அதுவும் டாக்டரே சொன்னாரா? டைகர் ஏரோல போய் சாப்பிட்டா சரியாகும்னு அவரே சொன்னாரு. ஆமா. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. சரி போலாம். எப்படி காய்ச்சல் சரியாகுதுன்னு நான் பாக்குறேன் இன்னைக்கு. சரி ரெடி ஆகுங்க போலாம். போய் ரெடி ஆகுங்க சீக்கிரம். ஆமா பாப்பா, இந்த ரெஸ்டாரண்ட் இங்க சின்னாக்க சரியாயிருமாமா பாப்பா. சரி வா. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு எங்க தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க சாப்பிடலாம். வாங்க என்ஜாய் பண்ணுவோம். நம்ம டிக்கெட் எடுக்கலாம். நம்ம எடுத்து வருவோம் வாங்க. ஓகே गाइस, நம்ம இப்போ டைகர் ஏரோ ரெஸ்டாரண்ட் இது என்ன எழவி அது? டிக்கெட் வாங்கிட்டோம், வாங்க போலாம். கம் ஆன். சூப்பரா இருக்குதுங்க கைஸ். உள்ள போனக்கா சரியான வெயில். சரி வாங்க, இது நம்ம ரெஸ்டாரண்ட். ஆமா ஆமா ஓகே. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி நம்ம எடுத்துக்கு வாங்க கைஸ். Ma'am, how many members? 6. சரி வாங்க நம்ம உட்காந்தாச்சு கைஸ். சூப்பரா இருக்குதுங்க கைஸ். ஐயோ என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? என்ன பூ பண்ணிட்டு இருக்க? பார்த்து தெரியல, படிச்சுட்டு இருக்கிறேன். யா பூ உருன்னு பேசுற, என்னாச்சு? என்ன உனக்கு என்ன? என்ன ஆச்சு சொல்லு. நீயே சொல்ல பார்த்தா. பையனுக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போக சொன்னா கூட்டிட்டு போக மாட்டேங்கிறேன். எவ்வளவு நாள் ஆச்சு. ஆமா. உன் பையன் உருன்னு டெம்மால் கத்திட்டு போறான். வீட்டுல மரியாதை வீட்டுல திட்டு செருப்படியே நீ கேட்டியா கூட்டு போக சொல்லி? காலையில உருன்னு இருக்கிறான். இங்க அதுக்கு போய் உருன்னு இருக்கியா? வா, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். காது போடு இங்க வேற. ஓகேவா? பெஸ்ட் ஐடியா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.